பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு எதிர்பாராத சம்பவம் ஒன்று நடக்கும்போது சிலர் அந்த சூழ்நிலையில் தாங்கள் சுதாகரித்து கொண்டு அந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கான வழிகளை தேடுவார்கள். சிலரோ அந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியுமா இல்லையா என்று கூட யோசிக்காதபடிக்கு அந்த சூழ்நிலையை சந்திக்க தைரியம் இல்லாதவர்களாய் காணப்படுவார்கள். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தர் பெரியவர் என்று விசுவாசிக்கிறவர்கள், அவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் எந்த எதிர்பாராத எதிர்மறையான சூழ்நிலையிலும் தைரியம் இழந்து போவதே இல்லை. 40 நாட்களா இஸ்ரவேல் படை வீரர்களை பார்த்து, உங்களில் ஒருவன் வந்து என்னோடு கூட யுத்தம் செய்து ஜெயித்தால் நாங்கள் உங்களுக்கு அடிமை, தோற்றால் நீங்கள் எங்களுக்கு அடிமை என்று சொல்லி சவால் விட்டான். சவால் விட்ட அந்த மனுஷன் பார்ப்பதற்கு அகோரமாய் பலவானாய் காணப்பட்டதினாலே இஸ்ரவேல் படையிலிருந்து சவுலானாலும் சரி, அவருடைய மகன் யோனத்தான் ஆனாலும் சரி, மற்றுள்ள வீரர்களானாலும் சரி, யாரும் பதில் சொல்லவே இல்லை. 2 சாமுவேல் 1 அதிகாரம் 19 சவுலையும் அவன் மகன் யோனத்தானையும் குறித்து அவர்கள் பராக்கிரமசாலிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பராக்கிரமசாலிகள் கூட கோலியாத்தை எதிர்க்க துணியவே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தாவீது கோலியாத்தை எதிர்ப்பதற்கு முன் வருகிறான். சிலருக்கு இப்படி ஒரு பழக்கம் உண்டு. தங்களுடைய இயலாமைய மற்றுள்ளவர்களும் அப்படித்தான் என்று நினைக்கக்கூடியவர்கள் உண்டு. அதாவது என்னால் முடியாது, அதனால யாராலையும் முடியாது என்ற முடிவுக்கு வரக்கூடியவர்கள் உண்டு. 1 சாமுவேல் புஸ்தகம் 17 அதிகாரம் 33 அதற்கு சவுல் தாவீதிடம், இந்த பெலிஸ்தியனை எதிர்த்து போரிட உன்னால் இயலாது, நீயோ இளைஞன், ஆனால் அவனோ தன் இள வயது முதல் போரில் பயிற்சியுள்ளவன் என்றார். அதாவது சவுலால தாவீத கோலியாத்தை எதிர்க்க முடியாது என்று உணர்ந்தபோது இன்னொருவன் வந்து நான் போய் அவனை வீழ்த்துவேன் என்று சொன்னபோது அவனை உற்சாகப்படுத்துவதற்கு பதிலாக தன்னுடைய இயலாமையையும் தன்னால முடியாத ஒன்றை இவன் எப்படி செய்வான் என்று அவனையும் தன்னை போல நினைத்து கொண்டு அவனை தடுக்க பார்த்தார் சவுல் ராஜா. 2வது பிரியமானவர்களே, ஒரு பிரச்சனையை மேற்கொள்வதற்கு ஒரு சில வழிகள் தான் உண்டு என்று நினைக்கக்கூடியவர்கள் உண்டு. அந்த வழியில போனாதான் விடுதலை கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும் என்று நினைக்கக்கூடியவர்கள் உண்டு. ஆனால் தேவனை நம்புகிறவர்களுக்கு ஒரு வழி அல்ல, பல புது வழிகளை கர்த்தர் ஏற்படுத்தி தருகிறவர். 1 சாமுவேல் புஸ்தகம் அதே 17 அதிகாரத்தில் 38-39 பின்பு சவுல் தாவீதுக்கு தம்முடைய உடைகளை அணிவித்து வெண்கல தலை கவசத்தை அவர் தலைமேல் வைத்து
மார்பு கவசத்தையும் அவருக்கு அணிவித்தார். தாவீது சவுலின் வாளை தம் உடை மீது கட்டிக்கொண்டு தமக்கு பழக்கமில்லாததால் நடந்து பார்த்தார். சவுல் தாவீதை நோக்கி, இவற்றுடன் என்னால் நடக்கவியலாது, ஏனெனில் இது எனக்கு பழக்கமில்லை என்று கூறி அவற்றை களைந்து விட்டார். தாவீது தம் கோலை கையில் எடுத்து கொண்டார். நீரோடையிலிருந்து வழுப்பான 5 கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து இடையனுக்குரிய தம் பையில் போட்டுக்கொண்டார். தம் கவனை கையில் பிடித்து கொண்டு பெலிஸ்தியனை நோக்கி சென்றார். அதாவது பிரியமானவர்களே, தாவீதும் சவுலும் கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருக்கிறார்கள். கோலியாத்தை எதிர்த்து நான் போவேன் என்று சொன்ன போது முதல்ல முடியாதுன்னு சொன்னார். ரெண்டாவது, போறது தான் போற, இந்த வஸ்திரங்களை உடுத்திக்கொள், அப்போ எதிரி உன்னை தாக்கினாலும் அது உன்னை காயப்படுத்தாது என்று சொல்லி சில வஸ்திரங்களையும் சில கவசங்களையும் கொடுத்து அதை சார்ந்து கொள்ளும்படி, அதன் மீது தன் நம்பிக்கையை வைத்து தைரியமாக யுத்தத்துக்கு போகும்படி தாவீதிடத்தில் அவன் சவுல் ராஜா பேசுகிறான். ஆனால் தாவீதோ சவுலுக்கு தெரிந்த வழி அல்ல, சவுலுக்கு தெரியாத புதிய வழிகள் அவனிடத்தில் காணப்பட்டது, புதிய முயற்சிகள் அவனிடத்தில் இருந்தது. அவனோ தனக்கு பழக்கப்பட்ட விதம் கவனையும் கல்லையும் எடுத்துக்கொண்டு கோலியாத்தை நோக்கி ஓடினானாம். கர்த்தருடைய கிருபையினால ஒரே ஒரு கல்லால கோலியாத்தை வீழ்த்தி அவன் விழுந்தபோது அவனுடைய வாளை கொண்டே அவன் தலையை வெட்டி எடுத்தான். ஒரு பிரச்சனையை சந்திக்க என்னால முடியாது, ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள என்னாலே முடியாது என்பதினாலே என்னை சுற்றி இருக்கிற ஒரு நபருக்கும் எந்த நபருக்கும் அது முடியாதுதான் என்ற ஒரு தீர்மானத்துக்கு ஒருபோதும் நம்ம வரவே கூடாது. எளியவன் வலியவனை கொண்டு இல்லாவிட்டாலும் எளியவனை கொண்டு ஆண்டவர் யுத்தத்தில் ஜெயத்தை தருகிற தெய்வம். எந்த ஒரு காரியத்திலும் இதை நீங்கள் மனதில் வைத்து கொண்டு யாரையும் அற்பமாகவோ அசட்டையாகவோ எண்ணாதபடி, என்னால் முடியாததை இன்னொருத்தர் முயற்சி செய்கிறார் என்றால் அவரிடத்தில் விட்டுவிடுங்கள். அவர் வழியாக கர்த்தர் ஒருவேளை நமக்கு ஜெயத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வருவார். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் விசேஷ விதமாக பொறுப்படுத்திக் கொள்ளவும், பயன்படுத்தவும், சமாதானத்தை அருளவும், வழிகளை திறக்கவும், செம்மையான பாதையில் நடத்தவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.